ஓம் சாந்தி. 18/4/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய தூய்மையற்ற உலகத்தின் மீது உங்களுக்கு எல்லையற்ற வைராக்கியம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தூய்மை ஆக வேண்டும். உங்களுடைய ஏறும் கலையினால் அனைவருக்கும் நன்மை நடக்கிறது. கேள்வி: ஆத்மா தனக்குத்தானே பகைவன், தனக்குத்தானே நண்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையான நட்பு என்பது என்ன? பதில்: ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி சதா நடந்து கொண்டே இருப்பது, இதுதான் உண்மையான நட்பாகும். ஒரு தந்தையை நினைவு செய்வது, தூய்மையாகுவது மற்றும் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி பெறுவது, இதுதான் உண்மையான நட்பாகும். இதுபோல நட்பு கொள்வதற்கான யுக்தி தந்தைதான் கூறுகிறார். சங்கம யுகத்தில்தான் ஆத்மா தன்னுடைய நண்பன் ஆகிறது. முரளியின் பாடல்: நீ இரவெல்லாம் தூங்கியே கழித்தாய். ஓம் சாந்தி. இந்த பாடல் பக்தி மார்க்கத்தினுடையது. பாட்டு பாடுவது, சாஸ்திரம் படிப்பது, தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்வது, இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். பக்தி மார்க்கம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது, ஞான மார்க்கம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்று குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். வேத சாஸ்திரங்கள், உபனிஷத்துகள் எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள். அரைக்கல்பம் பக்தி நடக்கிறது, மேலும் அரைக்கல்பம் ஞானத்தின் பிராலப்தம் நடக்கிறது. பக்தி செய்து செய்து இறங்கிதான் ஆகணும். 84 பிறவிகள் எடுத்து கீழே இறங்குகிறீர்கள். பிறகு ஒரு பிறவியில் உங்களுடைய ஏறும் கலை ஆகிறது. அதாவது பக்தி மார்க்கம் என்றால் இறங்கும் கலை, ஞான மார்க்கம் என்றால் ஏறும் கலை என்று சொல்ல வரார். இதற்கு தான் ஞான மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று ஞான மார்க்கத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. டிராமாவில் எப்பொழுது உங்களுடைய 84 பிறவிகள் முடிவடைகிறதோ அப்பொழுது ஏறும் கலை ஆகிறது. மேலும் உங்களுடைய ஏறும் கலையினால் அனைவருக்கும் நன்மை நடக்கிறது. ஆகையால் உங்களுடைய ஏறும் கலையினால் அனைவருக்கும் நன்மை ஏற்படுகிறது என்று பாடப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் சத்கதி செய்யக்கூடியவர் ஒரு தந்தை அல்லவா? கலியுகத்தில் அநேக மனிதர்கள், அநேக வழிகள், அநேக தர்மங்கள் இருக்கிறது. ஆனால் சத்தியுகத்தில் ஒரே ஒரு வழிதான் இருக்கும். பாபா கூறுகிறார், இப்பொழுது நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக வந்திருக்கிறேன். ஆகையால் இந்த தூய்மையற்ற உலகத்தின் மீது வைராக்கியம் வர வேண்டும். ஆத்மா தூய்மையாகிவிட்டால் பிறகு இந்த தூய்மையற்ற உலகத்தில் இருக்க முடியாது. ஆகையால் உலகமும் தூய்மையாக வேண்டும். பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வர வேண்டும். ஏனென்றால் இது ராவண ராஜ்யம். இதெல்லாம் புத்தியின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டிய ஞானம். இந்த நேரத்தில் அனைவரும் பாபாவுடன் விபரீத புத்தியுடையவர்களாக இருக்கிறார்கள். அதாவது யாருக்கும் அன்பு புத்தி இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். உள்ளுக்குள் ஆத்மாவின் தந்தைக்காக எவ்வளவு அன்பு இருக்கிறது, ரிகார்டு இருக்கிறது, அதாவது மதிப்பு இருக்கிறது. ஏனென்றால் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் தான் இங்கு வந்து எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். சிவ் பாபா சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிரம்மா மூலம் படைத்தல் என்றால் பிரம்மா மூலம்தானே ஞானம் சொல்வார். ஆகையால் பிரம்மா சொல்லலாம் சிவ பகவான் கூறுகிறார் என்று. ஆனால் கிருஷ்ணர் இதுபோல சிவ பகவான் கூறுகிறார் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் பிரேரணையின் மூலமாக எதுவும் நடக்காது. அடுத்தது பாபா கூறுகிறார், பக்தி மார்க்கத்தில் ஞான விஷயங்கள் இருப்பதில்லை, ஞான மார்க்கத்தில் பக்தி இருக்காது. பக்தி மார்க்கத்தில் கூட எவ்வளோ தீவிரமாக பக்தி செய்கிறாங்க. சிவனுடைய பக்தர்கள் கழுத்தை வெட்டி கொண்டு பலியாக தயாராகி விடுகிறார்கள். சிவனிடம் போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதே போல கிருஷ்ணருடைய பக்தர்கள் கிருஷ்ணரிடம் போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் யாரோ கிருஷ்ணரிடம் போக முடியாது.
ஆகையால்தான் கிருஷ்ணருக்கு பலியாகுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. தேவிகள் மீது பலியாகிறார்கள், அதாவது தேவிகளுக்கு பலி கொடுக்கிறார்கள். ஆனால் தேவர்கள் மீது ஒரு பொழுதும் பலியாவதில்லை. நீங்கள் தேவிகள் அல்லவா? நீங்கள் சிவ்பாபாவினுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் என்றால் சிவ்பாபாவுக்கு பலியாகி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இதை சாஸ்திரங்களில் ஹிம்சைக்குரிய விஷயங்களாக எழுதிவிட்டார்கள். நீங்கள் சிவ்பாபாவின் குழந்தைகள், உடல் மனம் பணத்தால் பலியாகுகிறீர்கள். மற்றபடி வேறு எந்த ஹிம்சைக்கான விஷயமும் இங்கே இல்லை. ஆகையால்தான் சிவனுக்கும் தேவிகளுக்கும் பலி கொடுக்கிறார்கள். அடுத்தது பாபா கூறுகிறார், பக்தி மார்க்கத்தில் ஜீவாத்மா தனக்குத்தானே எதிரியாக இருக்கும். பிறகு பாபா வந்து ஞானம் கொடுக்கிறார். அப்போது ஜீவாத்மா தனக்குத்தானே நண்பன் ஆகிவிடுகிறது. ஆத்மா தூய்மையாகி தந்தையிடம் ஆஸ்தி அடைகிறது. சங்கம யுகத்தில் பாபா வந்து ஒவ்வொரு ஆத்மாவையும் தனக்குத்தானே நண்பர் ஆக்குகிறார். ஸ்ரீமத் கிடைக்கிறது. அப்பொழுது நான் பாபாவின் வழிப்படி நடப்பேன் என்று ஆத்மா நினைக்கிறது. அப்பொழுது தனக்குத்தானே நண்பன் ஆகிவிடுகிறது. இப்பொழுது ஸ்ரீமத் படி சத்கதி அடைய வேண்டும். இங்கு உங்களுடைய வழியெல்லாம் நடக்காது. பாபா வழியை மட்டும் கூறுகிறார். நீங்கள் தேவதையாக ஆகுவதற்காக வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இங்கு நல்ல கர்மா செய்தால் அடுத்த பிறவியில் நல்ல பலன் கிடைக்கும் அமரலோகத்தில். மற்றபடி இந்த உலகம் மரண உலகம். இந்த ரகசியம் கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். சிலருடைய புத்தியில் இந்த விஷயங்கள் நன்றாக தாரணை ஆகிறது. சிலரால் தாரணை செய்ய முடிவதில்லை. இதில் டீச்சர் என்ன செய்ய முடியும்? டீச்சரிடம் கிருபை அல்லது ஆசீர்வாதம் வேண்டுவாங்களா என்ன? டீச்சர் படிப்பை சொல்லி கொடுத்து தன்னுடைய வீட்டிற்கு போயிடுவாங்க. ஸ்கூலில் கூட முதல்ல காலையில் ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் செய்யும் போது வேண்டுதல் வைப்பாங்க. இறைவா எங்களை பாஸ் பண்ண வச்சிடுங்க, அப்போ நாங்கள் இதை செய்கிறோம், படைப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆசீர்வாதம் செய்யுங்க என்று டீச்சர்கிட்ட கேட்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் பரமாத்மா நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார். தந்தையினுடைய ஆசீர்வாதம் இருக்கவே இருக்கு, அது அண்டர்ஸ்டுட். உலகத்தில் கூட தந்தை என்ன விரும்புகிறார்? குழந்தை வரணும், அந்த குழந்தைக்கு நான் என்னுடைய பணத்தை எல்லாம் ஆஸ்தியெல்லாம் கொடுக்கணும் என்று நினைப்பாங்க. இதுவே ஆசீர்வாதம் தானே. அதனால பாபா தந்தையினுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே இருக்குது, இது அண்டர்ஸ்டுட் அப்படின்றார். இது ஒரு சட்டம். அதுபோல் இங்கு உங்களுக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. இதுவும் அவருடைய ஆசீர்வாதம் தானே. நாளுக்கு நாள் ஒவ்வொரு பொருளும் தமோ பிரதானம் ஆகிவிட்டது. தத்துவங்கள் கூட தமோ பிரதானமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. இது துக்க தாமம் அல்லவா? இன்னும் 40,000 ஆண்டுகள் இந்த உலகம் இருந்தால் நிலைமை என்ன ஆகும்? மனிதர்களுடைய புத்தியும் முற்றிலும் தமோ பிரதானம் ஆகியிருக்கிறது. பாபாவுடன் யோகா வைப்பதினால் வெளிச்சம் வந்திருக்கிறது என்று குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. பாபா கூறுகிறார், எவ்வளவு நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு லைட் அதிகரித்து கொண்டே இருக்கும். நினைவின் மூலம் ஆத்மா தூய்மையாகிறது. அப்பொழுது லைட்டும் அதிகமாகும். நினைக்கவே இல்லை என்றால் எங்கிருந்து லைட் கிடைக்கும்? நினைவு செய்யவில்லை மற்றும் ஏதாவது பாவகர்மம் செய்து விட்டீர்கள் என்றால் லைட் குறைந்து போய்விடும். நீங்கள் சத்தோப்பிரதானம் ஆகுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். ஆகையால் இது மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அடுத்தது பாபா கூறுகிறார், புதிய வீட்டை கட்டினால் நாளுக்கு நாள் அதனுடைய ஆயுள் குறைந்து கொண்டே போகும். ஆனால் சத்தியுகத்தில் தங்க மாளிகையை கட்டுவீர்கள், அது பழசாக முடியாது. தங்கம் எப்பொழுதுமே ஜொலித்து கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் அதை சுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கும். பத்திரமாத்து தங்கத்தில் நகை செய்தாலும் அதனுடைய ஜொலிப்பு குறையும் தானே. பிறகு பாலிஷ் செய்ய வேண்டியதாக இருக்கும், மற்றபடி பழசாகாது. அந்த மாதிரி புதிய உலகத்திற்கு போகிறோம்
என்ற குஷி எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். இது நரகத்தினுடைய கடைசி ஜென்மமாகும். இந்த கண்கள் மூலம் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அதெல்லாம் பழைய உலகம், பழைய சரீரம் என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நாம் சத்தியுகத்தில், புதிய உலகத்தில் புதிய சரீரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கு பஞ்ச தத்துவங்களும் புதியதாக இருக்கும். இதுபோல சிந்தனை கடலை கடைய வேண்டும். இது படிப்பல்லவா, கடைசி வரை நடைபெற்று கொண்டுதான் இருக்கும். படிப்பு முடிவடைந்து விட்டால் விநாசமும் ஆகிவிடும். ஆகையால் பகவான் நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். தன்னை பகவானுடைய ஸ்டூடெண்ட் என்று உணர்ந்து குஷியில் இருக்க வேண்டும். அடுத்தது பாபா கூறுகிறார், உண்மையிலும் உங்களுடைய இந்த லைஃப் மிகவும் வேல்யூபிள், வண்டர்ஃபுல் லைஃப். இதுதான் மோஸ்ட் வேல்யூபிள், விலைமதிப்பற்ற வாழ்க்கை. இந்த நேரத்தில் நீங்கள் சேவை செய்கிறீர்கள். யார் நல்ல சேவை செய்கிறார்களோ அவர்கள் மகிமைக்குரியவர்களாக ஆகிறார்கள். வைஷ்ணவ தேவியினுடைய கோவிலும் இருக்கிறதல்லவா, காஷ்மீரில் இருக்குது. அது எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த கோவிலுக்கு. இப்பொழுது நீங்கள் உண்மையான வைஷ்ணவர்கள் ஆகிறீர்கள். வைஷ்ணவர் என்றால் தூய்மையாக இருப்பவர்கள். இப்பொழுது உங்களுடைய உணவு பழக்கங்கள் கூட வைஷ்ணவர்களினுடையது. அதாவது வைஷ்ணவர்கள் மிகவும் மடி ஆச்சாரம் எல்லாம் கடைப்பிடிப்பாங்க. வெளியில் எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க. வெஜிடேரியன்ஸாக இருந்தாலும் எத்தனையோ விஷயங்களில் கட்டுப்பாடுன்றது நிறைய இருக்கும். ஆனால் பாபா சொல்கிறார், உணவு பழக்கத்தில் மட்டும் இருந்தால் போதாது. வைஷ்ணவர்கள் என்றால் முதல் நம்பர் விகாரத்தையும் விடணும். ஆகையால பாபா கூறுகிறார், முதல் நம்பர் விகாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வைஷ்ணவர்களாக இருக்கவே இருக்கிறீங்க. நீங்கள் அநேகரை தனக்கு சமமாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். ஆகையால் தேவிகளுக்கு நிறைய புஜங்களை காட்டியிருக்காங்க. தெய்வீக குணங்களையும் கடைபிடிக்கணும். யாருக்கும் துன்பம் கொடுக்காதீர்கள். யாருக்கும் தவறான வழியை கூறி சத்தியநாசம் செய்துவிடக்கூடாது. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று இந்த முக்கியமான விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், மகிமை மற்றும் பூஜைக்குரியவர் ஆகுவதற்கு உறுதியான வைஷ்ணவர் ஆக வேண்டும். சுத்தமான உணவு பழக்கத்தின் கூடவே தூய்மையாகவும் இருக்க வேண்டும். இந்த மதிப்பு வாய்ந்த வாழ்க்கையில் சேவை செய்து அநேகருடைய வாழ்க்கையையும் சிறந்ததாக ஆக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தையுடன் எப்படிப்பட்ட யோகம் இருக்க வேண்டும் என்றால் ஆத்மாவின் லைட் அதிகரித்து கொண்டே போக வேண்டும். எந்த ஒரு பாவ கர்மமும் செய்து லைட்டை குறைத்து கொள்ள கூடாது. தன்னுடன் நட்பு கொள்ள வேண்டும். வரதானம், தேக அபிமானத்தின் ராயல் ரூபத்தையும் முடிக்கக்கூடிய சாட்சியாக இருந்து பார்ப்பவர் ஆகுங்கள். பிறருடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்காமல் இருப்பது, கட் செய்வது, அதாவது மறுப்பு தெரிவிப்பது, இது கூட தேக அபிமானத்தின் ராயல் ரூபமாகும். இது தனக்கும் மற்றும் பிறருக்கும் அவமானத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் யார் பேச்சை கட் செய்கிறார்களோ அவர்களுக்கு அபிமானம் வருகிறது. அதாவது உன்னை விட எனக்கு நல்லா தெரியும், அந்த அபிமானம் வர்றதுனால அவங்க மற்றவங்களுடைய பேச்சை கட் பண்ணுவாங்க. மற்றும் யாருடைய பேச்சை மறுத்தார்களோ அவர்களுக்கும் அவமானம் ஏற்படுகிறது. நான் சொன்னா இது ஏத்துக்கல, என்னை அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கும் ஃபீலிங் வரும். ஆகையால் சாட்சியாக இருந்து பார்க்கக்கூடியவர் என்ற வரதானத்தை நினைவில் வைத்து நாடகம் என்ற கேடயம் அல்லது டிராமாவின் ட்ராக்கில் இருந்து ஒவ்வொரு கர்மம் மற்றும் எண்ணம் செய்து கொண்டே நான் என்ற ராயல் ரூபத்தையும் முடித்துவிட்டு ஒவ்வொருவருடைய பேச்சுக்கும் மதிப்பு கொடுங்கள், அன்பு கொடுங்கள். அப்போது அவர்கள் சதா காலத்திற்கும் சகியோகிகள் ஆகிவிடுவார்கள், உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்கள் ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன்,
பரமாத்மா ஸ்ரீமத் என்ற நீரின் ஆதாரத்தில் கர்மம் என்ற விதையை சக்திசாலியாக ஆக்குங்கள். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட், நான் கவலையற்ற சக்கரவர்த்தி. அதாவது பாபா நம்மை ஆத்மாபிமானியாக ஆக்கி தேகாபிமானத்தினுடைய அநேக கவலைகளிலிருந்து விலக்கிவிட்டார். அதாவது இந்த தேகம், இந்த தேகத்தினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஜாதி, தர்மம், குலம் அல்லது பழக்க வழக்கங்கள், இதிலிருந்தெல்லாம் நம்மளை பாபா விலக்கிவிட்டார். ஆகையால் அதனுடைய கவலைகள் எதுவுமே நமக்கு இப்போ இல்லை. ஆகையால் இன்று எந்தெந்த கவலைகளிலிருந்து நான் விலகி இருக்கிறேன், பாபா எப்படி என்னை விலக்கி விட்டார் என்ற போதையில இருந்து அந்த நிலையை அனுபவம் செய்யணும். ரெண்டாவது, சர்வ சம்பந்தத்தினுடைய சுகத்தின் பிராப்தியை கொடுத்து இந்த துக்கம் கொடுக்கக்கூடிய சம்பந்தங்களிலிருந்து பாபா என்னை விலக்கிவிட்டார். ஆகையால அந்த கவலைகளிலிருந்து நான் விலகிவிட்டேன். அல்லது எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளவோ இருந்தது சம்பந்தங்களுக்கு இடையில, இப்போ அதுல இருந்து நான் விடுபட்டுட்டேன், கவலையற்றவனாக மாறிட்டேன். அழியக்கூடிய பொருட்கள் மீது எவ்வளோ பற்று இருந்தது, ஆனா பாபா அழியாத பிராப்திகள் கொடுத்து இந்த அழியக்கூடிய என்னுடையது என்னென்ன இருந்ததோ அதிலிருந்தெல்லாம் நம்மளை விடுவிச்சிட்டார். ஆகையால எல்லாத்துல இருந்து நான் விடுபட்டவன். ஆகையால நான் கவலையற்ற சக்கரவர்த்தி. பாபா எப்படியெல்லாம் என்னை ஒவ்வொரு கவலையிலிருந்து விலக்கி இருக்கிறார் அப்படின்னு ஒரு பாயிண்டா நமக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும். அப்போதான் அந்த ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஆகிய நாள் முழுவதும் இந்த ஸ்வமான்ல இருந்து இந்த அனுபவத்தை செய்யுங்கள். ஓம் சாந்தி.